ஹே பாண்டாஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோஷனாஸ் மம்மி சேனல். நான் உங்கள் ஜீவிதா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% ஆஃப் மார்னிங் எனக்கு இப்படி தான் போகும். அண்ட் ரிமைனிங் டேஸ் கொஞ்சம் சிக்காக இருந்தால் தூங்கிடுவேன். சம் டேஸ் இந்த ரொட்டீனை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் ரியலி நம்ம பாடிக்கு அந்த ரெஸ்ட் தேவைப்படும், ஒரு ரொட்டீன்லேருந்து ஒரு பிரேக் தேவைப்படும். அப்போ தான் நம்ம அந்த ரொட்டீனை அதுக்கப்புறம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவோம். அட்லீஸ்ட் அந்த கில்ட்லையாச்சும் நம்ம அடுத்து நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நான் 70 to 80 days அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது என்ன மாதிரியான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் ஒன்று அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். லைக் செல்ஃப் கேர். எனக்கு இவ்வளோ நாளாக செல்ஃப் கேர்னால் என்னென்ன தெரியாமல் நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. தட் இஸ் ஓகே, இட்ஸ் நெவர் டூ லேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே அப்படின்னு எனக்கு தோணுது. நான் இப்போது என்னோட ஏஜ் ஃபேக்டர், அதுக்கப்புறம் ஏஜ் ஃபேக்டர்னால் ரொம்பலாம் இல்லை, நேரிங் 30. ஸோ எனக்கு நிறைய பாடிஸில் சேஞ்சஸ் தெரியுது. நம்ம ரெகுலராக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணாதனால நிறையா எப்போவுமே கிளம்ஸியாக ஏதோ ஒரு என்னமோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏன் நம்ம எல்லாரும் மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, இதுதான் என்னோட ஒரு 70 to 80% ஆஃப் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்லி நான் மார்னிங் இப்போது இந்த நியூ ரொட்டீனை அடாப்ட் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, அரௌண்ட் 5லேருந்து 5:15 நான் எழுந்திரிச்சிப்பேன். எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஆயில் புல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரீசெண்டாக நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதோட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் போய் ஆயில் புல்லிங்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த நார்மல் நல்லெண்ணெய் இல்லைனா நம்மளோட தேங்காய் எண்ணெய் இருக்குது, நம்மளுக்கு தலைக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய்னு சொல்லி வாங்கி அதை 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வாயில் எடுத்துகிட்டு நல்லா காகுல் பண்ணிட்டு துப்பிடணும் கீழே. ஓகேவா? இவ்வளோதான். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின் நல்லாகும் அப்படிங்கிறாங்க, நம்மளோட மொத்தமாகவே நம்மளோட கட் ஹெல்த்லேருந்து எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியல. பட் எனக்கு ஒரு பர்சன் சஜஸ்ட் பண்ணாங்க. அண்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பண்ணுறவங்களும் சொன்னனால ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ரெகுலர் ரொட்டீனாக ஏதாவது ஒன்று பண்ணணும் தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் விச் இஸ் ரியலி குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது ஏன் பண்ணக்கூடாது அப்படி ஸ்டார்ட் பண்ணது அந்த ஆயில் புல்லிங். ஸோ எனக்கு என்னைக்கெல்லாம் டைம் இருக்கோ நான் அன்றைக்கெலாம் ஆயில் புல்லிங் பண்ணுவேன். அட்லீஸ்ட் 5 minutes அப் டு 20 minutes வரைக்கும் நம்ம இந்த காகுலிங் பண்ணலாம். ஸோ நான் பேஸ்ட் ஆன் டைம் சீக்கிரமாக எழுந்துட்டேன்னா 10 minutes கூட பண்ணுவேன். லேட்டாக தான் எழுந்துச்சு அப்படின்னா 5 minutes பண்ணிட்டு டக்குன்னு ப்ரஷ் பண்ணிடுவேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நான் எவ்வளோ சீக்கிரம் எழுந்திக்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணிருக்கேன் ஃப்ரம் லாஸ்ட் 4 months. அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ண இவ்வளோ நாள் ஆக்கினேன். ஆல்மோஸ்ட் நவம்பர் மிட் அல்லது நவம்பர் லாஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணேன், நவம்பர் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச்சும் வந்துட்டேன். ஸோ நவம்பர் கூட நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஸோ டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஸோ இந்த 4 மாதமும் நான் ஆல்மோஸ்ட் ரெகுலராகவே யோகா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மாஸ்டர் ஆகிட்டேனா, இதனால் நான் பல மடங்கு வெயிட் குறைச்சிட்டேனா, இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கே வரல. இது கம்ப்ளீட்லி அபவுட் செல்ஃப் கேர். நான் சொன்னேன்ல முன்னாடியே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த யோகா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி ஒரு நியூ ரொட்டீனை அடாப்ட் பண்ணணும்னு ஏன் நினச்சேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ரொட்டீன் இருக்கணும் லைஃப்பில். லைக் இப்போ நான் எனக்கு 5 years old கிட் இருக்கிறனால நான் சீக்கிரமாக எழுந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா ஸ்கூலுக்கு. ஸோ அந்த பேசிக் விஷயமே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப பேசிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அனுப்புறதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறோமே. பின்னாடி நம்ம லஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அண்ட் மோரோவர் ஐ ஷுட் கோ டு ஆஃபீஸ் 3 days a week. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இந்த மாதிரி அடாப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுவுமே எக்ஸ்ட்ரீம்லி டஃப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பர் ப்ராப்பராக ஒரு ரொட்டீன்குள்ளே போகணுங்கிறது எனக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இந்த மாதிரி யோகா ஜாயின் பண்ணியிருக்கேன், பண்ண போகிறேன், இஃப் யூ வாண்ட் யூ வில் ஆல்சோ ஜாயின் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட எதை சொல்லுதோ, நம்ம ஆல்ரெடி ரொட்டீன்லாம் அடாப்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம், வை கான்ட் வி கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு நான் இதுக்குள்ளே வந்தேன். அப்போது இது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட பழைய ஸ்டோரிஸ் தான் நான் சொல்லணும். நான் ஆல்மோஸ்ட் ப்ரெக்னன்சி அப்போது 70 to 80 kgs ரீச் பண்ணி
நானே செல்ஃபாக ஃப்ளோர் ஒர்க் அவுட் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து 59-57 வரைக்கும் வந்தேன். அண்ட் தென் அது நல்லாவே மெயின்டைன் ஆச்சு ஃபார் 2 years. ஒன்ஸ் அகெயின் நான் கெரியர் ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னால் வந்து என்ன பண்ணுறது, ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண தெரியல. லிட்ரலி ஐ வாஸ் ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண தெரியாமல் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் சைடை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் ஃபுட்டெல்லாம் வந்து எதுக்கோ சாப்பிட்றது, எக்ஸசைஸ் 0 ஆக்கிட்டேன், பண்ணுறதே இல்லை. ஸோ அதில் வந்து அகெயின் ஐ ஸ்டார்டட் கெய்னிங் வெயிட். ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ இது எல்லாமே மைண்டில் இருந்தனால ஓகே நம்ம ஆல்ரெடி ஜிம் ட்ரை பண்ணியிருக்கோம், ஃப்ளோர் ஒர்க் அவுட் ட்ரை பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் ஒர்க் அவுட்லாம் பண்ணணும், நீங்களே பண்ணி வெயிட் கம்மி பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு 200% வந்து மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மார்னிங் நீங்களாக எழுந்திக்கணும், நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணணும். நோ ஒன் வில் புஷ் யூ. யாருமே அவங்க வந்து நீ தான் பண்ணு எந்திரின்னு புஷ் பண்ண மாட்டாங்க. நம்மளே பண்ணிக்கணும். நான் நாட் ஒர்க்கிங் ஸ்டேஜில் வந்து எனக்கு வேறு பண்ணுறதுக்கு வேறு வேலை இல்லைல்ல. ஸோ அப்படி இல்லை, மீன் பாப்பா பார்த்துக்கணும். பட் வெனவர் ஷீ ஸ்லீப்பிங்னா ஜஸ்ட் டூ ஒர்க் அவுட் அப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் மோரோவர் எங்கள் அம்மாவும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைமில். ஸோ ஈஸியாக நான் கம்மி பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து கூட இங்கே அம்மாவும் இல்லை. அண்ட் மோரோவர் நான் தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து அது ப்ரியாரிட்டைஸ் பண்ண தெரியல டைம். ஸோ அதுக்காகவே வந்து நான் ஒரு கிளாஸ் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவங்க கண்டிப்பாக நீ ஏன் இன்னைக்கு வரலன்னு கேட்பாங்க. இப்போ நீ ஒரு கிளாஸ் ஸ்கிப் பண்ணுறேன்னா தே வில் டெஃபினெட்லி கால் யூ அண்ட் ஆஸ்க் வை நீங்கள் இன்னைக்கு வரல என்னன்ட்டு. அண்ட் இன்னொரு பாயிண்ட், நீங்கள் யூஆர் பேயிங் ரைட் அமௌண்ட். நீங்கள் பே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஐயோ காசு கட்டுறோம், ஒழுங்காக போய் எக்ஸசைஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு இது ஒன்றும்ல. ஸோ இந்த 2 ஐடியாவில் தான் வந்து ஓகே நம்ம வந்து போகலாம், யோகா ப்ராக்டிஸ் போகலான்னு நான் உள்ளே போனேன். நான் வந்து இப்போ பாடி பில்டிங் பண்ண போகிறது இல்லை. ஐ வாண்ட் ஜஸ்ட் டு ரெடியூஸ் மை வெயிட் அண்ட் ஒரு ரொட்டீன் எனக்கு இருக்கணும். ஐ மீன் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பேசிக்லி வேர்க்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி யோகா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் மோரோவர் ஐ ஆப்டட் ஃபார் ஆன்லைன் கிளாஸ். ஓகே, ஸோ அது வீட்டிலே நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போ கன்வீனியன்ட்டாக ஏதோ ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும், ஒரு மேட்டை வச்சு நம்ம உட்காந்துக்கலாம். இந்த மாதிரிலாம் மைண்டில் வந்தனால நான் வந்து யோகா ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ இந்த கிளாஸஸ் பற்றி எந்த ப்ரொமோஷனும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பிங்க் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறேன். டீட்டெயிலாகவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது என்ன ஏது அப்படிங்கிறது. ஏன்னா எங்கள் கிளாஸ் பற்றி ப்ரொமோஷன் பண்ணது ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி ஆகிடும். நீங்கள் எந்த கிளாஸ் எப்படி வேணால் செலக்ட் பண்ணிக்கோங்க, அது பேசிக்கலி உங்களோட இஷ்டம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஒரு ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யோகா கண்டிப்பாக வேணும். கேரன்னு சொல்லிட்டு இந்த யோகா பற்றிலாம் பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ அதுதான் நெக்ஸ்ட் டாபிக் வர போகிறேன். நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பேபிஸ், ஹஸ்பண்ட், ஒர்க் எல்லாமே இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்த ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். நம்மளோட ஹெல்த் அண்ட் நம்மளோட பாடி நம்ம கண்டிப்பாக வந்து அதுக்கு ப்ரியாரிட்டைஸ் கொடுத்தே ஆகணும். ப்ரியாரிட்டி கொடுக்கலன்னா அது நம்மளை வச்சு செஞ்சிடும். ஸோ நான் நிறையாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி அடி வாங்கி தான் திருப்பி மறுபடியும் வந்திருக்கேன் இந்த ஜோனுக்குள்ளே. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒழுங்காக ஃபுட் ஹேபிட் இல்லைன்னா இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிச்சிடும். பிசிஓடியிலேருந்து வெயிட் கெயின் ஆகுறதுலேருந்து லெக் பெயின், மசில் பெயின், பேக் பெயின். ஆப்வியஸ்லி ஏஜும் ஆகுது. ஏஜ் ஆக ஆக வந்து இது கொஞ்சம் கூட ஈஸியாக டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். லைக் எப்படி நீ ப்ரஷ் பண்ணுறது, சாப்பிட்றது, குளிக்கிறது, பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் ரெடி பண்ணுறது, வீட்டை ரெடி பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி ஒரு ப்ரியாரிட்டியாக பண்ணி தான் ஆகணும்னு நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் வச்சுருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஒர்க் அவுட், ஃபிட்னஸையோ இல்லை என்ன வாக்கிங் போகிறீங்களோ, ஜாகிங் போகிறீங்களோ, சைக்கிளிங் பண்ணுறீங்களோ, வாட் எவர் இட் மேபி ஏதோ ஒன்று வேர்க்கிற மாதிரி ஒரு வேலை கண்டிப்பாக நம்ம அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ப்ரியாரிட்டைஸ் பண்ணிடுங்க. சீரியஸ்லி நான் சொல்கிறேன், இது நம்ம பண்ணியே ஆகணும். இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது ஜங்க். டக்குன்னு ஒரு பானிபூரியோ, ஒரு அழவாவோ, இல்லை ஏதோ ஒரு காஃபியோ, டீயோ, வடையோ ஈஸியாக கிடைக்கிது உங்களுக்கு. முன்னாடி மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணணுன்னா நமக்கே டயர்டாகிடும் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அவ்வளோ ஈஸி அவைலபிலிட்டி இருக்கும்போது நம்ம ஹெல்த்தை நம்மளே வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் அதை வந்து நம்ம திருப்பி ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? நீ ஸ்பாயிலும் பண்ணிவிட்டு அதை நீ திருப்பி அதை ரெக்கவரே பண்ணலன்னா அப்போ என்ன ஆகும் அந்த பாடி? ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரியுது உங்களோட மைண்ட் வாய்ஸ், நீ சொல்லிட்டு போயிடுவேன், இவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, எனக்கு இவ்வளோ இருக்குது அது இருக்குது. சீரியஸ்லி என்னோட ஒர்க் ரொட்டீனுமே ஹெக்டிக்காக தான் இருக்கும். சீரியஸாக மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே ரன்னிங் மோட்லேயே தான் இருப்பேன். பட் ஸ்டில் இதுலேருந்து நம்மளோட செல்ஃப் டைமை ஃபைன் பண்ணுறது தான் வந்து நம்மளோட கோல். ஸோ ஃபைண்டிங் அ செல்ஃப் டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் மோரோவர் நான் இந்த யோகா ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா வந்து இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து வார்ம் அப் இருக்கும், அப்புறம் சூரிய நமஸ்காரம் இருக்கும், அப்புறம் ஆசனாஸ் இருக்கும், அப்புறம் லாஸ்ட் மெடிடேஷன் ஒரு செஷன் இருக்கும் 15 minutes. சொல்லப்போனால் அதுதான் என்னோட ஃபேவரட் பார்ட்.
இப்போது உங்களை பிடிச்சி சும்மா 15 மினிட்ஸ் உட்காருன்னா நீங்கள் உட்காருவீங்களா? இல்லை நான் பாப்பாக்கு அது பண்ணிடுறேன், அந்த டைமில் இல்லை நான் வீடை க்ளீன் பண்ணிடுறேன், இல்லை நான் சமைச்சிடுறேன், இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிடுறேன். முடியவே முடியாது. எஸ்பெஷலி கேர்ள்ஸால் இதே யோசிக்காமல் இருக்கவே முடியாது. ஆனால் இந்த மெடிடேஷன் என்ன பண்ணுது நமக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த டைமில் ஒன்லி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் 1 மந்த்லாம் வந்து நான் கண்ணை மூடினா எனக்கு என்னென்னமோ வரும், விட்டு தூங்கிடுவோம் போல், அப்படி என்னென்னமோ மைண்டில் வரும், அப்படி இருக்கும். என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அப்போ தான் தேட்ஸ் when I ரியலைஸ் நம்மளால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அவங்க சொல்கிறாங்க லைக் ப்ரீத் இன் பண்ணுங்கள், ப்ரீத் அவுட் பண்ணுங்கள், அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆப்வியஸாக எனக்கு முடியவே இல்லை, சீரியஸாக முடியல. பட் ஸ்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். ஒரு 1 மினிட் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பேன், அப்புறம் எங்கேயோ போயிடும் மைண்டு. அப்புறம் அங்கேருந்து பிடிச்சி கொண்டு வச்சு திருப்பி 1 மினிட் ஃபோக்கஸ் பண்ணுவேன், திருப்பி போயிடும். இப்போலாம் வந்து ஒரு அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸாவது ஃபோக்கஸ் பண்ண முடியுது அட்லீஸ்ட் ரியலி. நானே என்ன அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி மைண்ட் எங்கேயாவது ஓடிடும். அதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஃபோக்கஸ்டாக, அது எவ்வளோ பெரிய பிளெஸிங்ஸ் தெரியுமா? எதுவுமே யோசிக்காமல் அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் அமைதியாக ஒன்லி இந்த ப்ரீத் இன் ப்ரீத் மட்டும் யோசிக்கும் போது அப்படி ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. சீரியஸ்லி ஐ எம் ஃபீலிங் இட். எனக்கு அதை வந்து வார்த்தை சொல்ல தெரியல, ஆனால் உண்மையாகவே அதில் வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்குது. அது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஏதோ ஒன்று, ஜாகிங்கோ, வாக்கிங்கோ, ரன்னிங்கோ, சைக்கிளிங்கோ, இல்லை ஜிம்மே போங்க, இல்லை ஃப்ளோர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வாட் எவர் இட் மேபி, தயவு செஞ்சு உங்களோட உடம்புக்கு ஒரு ஃபிட்னஸ்க்காக ஏதாவது ஒரு ரொட்டீனை வந்து தயவு செஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு என்னை ஃபாலோ பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து ரீசெண்டாக லாஸ்ட் மார்ச்லேருந்து புக்ஸ் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃப்ராங்க்லி டெல்லிங், எனக்கு புக் ரீடிங்கிறது வந்து என்னோட ஹாபியே கிடையாது. நான் வந்து அவ்வளோ எனக்கு நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் புக்கெல்லாம் நான் வந்து அப்படியே ரீட் பண்ண மாட்டேன். ஸ்கூல் புக்ஸ்லாம் நான் படித்ததே இல்லை. ஆனால் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லி சொல்கிறேன். நானே என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு புக்ஸை வாங்கிட்டோம், நீ படிக்கணும் அப்படி நானே என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 3 புக்ஸ் படித்தேன். லைக் என்னென்னா ஒரு நாளைக்கு 2 பேப்பர் படித்து தான் ஆகணும், இதுதான் வேறு வழி இல்லை உனக்கு, அந்த மாதிரி நானாக எனக்கு வந்து ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டை வந்து செட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்படியே நான் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு அது வந்து ஒரு மாதிரி லைஃப் ரொட்டீனாகவே ஆயிடுச்சு. எனக்கு நைட்டு டைம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் வந்து ஃபோன் பார்ப்பேன். நான் இல்லைன்னு சொல்லல, அப்படி ஒன்றும் போயெல்லாம் சொல்ல விரும்பல, ஃபோனே பார்க்க மாட்டேன் அப்படின்னு. ஆப்வியஸாக 1 or 2-3 days ஆப்வியஸாக நான் ஃபோனே பார்க்க மாட்டேன்னு போயெல்லாம் சொல்ல விரும்பல. கண்டிப்பாக 1, 2, 3 நாளாக பார்க்க தான் செய்வேன். ஆனால் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறது, ஃபோன் பார்த்து முடிச்சிருச்சு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நானே புக் எடுத்து 2-3 பேஜ் படிப்பேன். சீரியஸ்லி தூக்கம் வந்துடும். இது ஒரு நல்ல வே டு ஸ்லீப். நீங்கள் ஃபோன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா தூக்கமே வராது. ஆனால் நீங்கள் புக் எடுத்து 2 பார்த்து போட்டுங்கன்னா தூக்கம் வந்துடும். அப்படியே கண்ண மூடி தூங்கிடுவேன். அண்ட் மோரோவர் நீங்கள் இந்த யோகா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறீங்க, எனி ஆஃப் த எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 10:30க்கு தூக்கம் வந்துடும். தன்னால் நீங்கள் தூங்கிடலாம். ஸோ ரொட்டீன் தன்னால் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்களே உங்களுக்கு ஒரு ஹேபிட்டை தயவு செஞ்சு பில்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ட்ராயிங் தெரியும், இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஹாபி இருக்குன்னா அதை நீங்களே பண்ணுங்கள். இல்லை ஹாபியே இல்லை, இப்போ என்ன மாதிரி கேஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாபியை உருவாக்குங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நிறைய டைம் இருக்க போய் தான் அந்த வேஸ்ட்டாக ரீல்ஸ் பார்க்குறதுக்கு. இப்போ நானே ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் தான், நானே ரீல்ஸ் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஆனால் நானே இப்போ உங்கள் ரீல்ஸ் பார்க்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நிறைய டைமை வந்து அதில் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அந்த டைமெல்லாம் நம்ம சேவ் பண்ணி நம்மளோட செல்ஃப் டைமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த நிறைய ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸ்லையும் நம்ம வேஸ்ட் பண்ணுற டைமை வந்து கொஞ்சம் அப்படியே கேதர் பண்ணி இங்கே கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு செல்ஃப் கேருக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது அதை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். சீரியஸ்லி வந்து என்ன ஆகும்னா, நீ உனக்கு இது முக்கியமாக நாங்கள் முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஸ்டேஜ் வரும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து நம்ம தான் வந்து டேக்கிள் பண்ணணும். அண்ட் என்ன சொல்கிறது, நமக்கு எது ப்ரியாரிட்டிங்கிறது நம்ம கண்டிப்பாக மைண்டில் வச்சுட்டு அதை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். எனக்கு இதுவும் முக்கியம், ஐ வில் டூ தட் ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்கள வந்து புரிய வைக்கணும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து, இப்போ வந்து ஒரு வீக்கில் நீங்கள் ஒரு 4 to 5 days எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க கண்டினியூஸாக, இல்லைனா விட்டு கூட பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை ஷேரப் பண்ணிக்கோங்க. லைக் இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரொட்டீனுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ் கூட தன்னால் சேஞ்ச் பண்ணிடுவீங்க. ஏன்னா நீங்கள் காலையில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு ஆயில் ஃபுட்டு சாப்பிட மனசே வராது ஆட்டோமேட்டிக்காக. அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அதை வந்து நீங்கள் எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. லைக் இந்த மாதிரி நான் வந்து 5 days நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீக் வந்து எனக்கு ஒரு பீட்சாவோ இல்லை ஒரு வடையோ இல்லை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் சமோசாவோ பானிபூரியோ இது மாதிரி நான் எனக்கு வாங்கிக்குவேன்
அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரிவார்ட் மாதிரி உங்களுக்கே செட் பண்ணிக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் ஹை பட்ஜெட் நீங்கள் அப்படின்னா வந்து 1 month நான் வந்து ப்ராப்பராக வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணேன், யோகா ப்ராக்டிஸ் பண்ணேன், இல்லை இவ்வளோ கேஜிஸ் 1 kg 1/2 kgsலாம் குறைஞ்சிச்சுன்னா இவ்வளோ கேஜிஸ் நான் குறைச்சேன் அப்படின்னா அப்போ வந்து நான் எனக்கு ஒரு ஷூ வாங்கிப்பேன், எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிப்பேன், மேக்ஸீஸ் வாங்கிப்பேன். இந்த மாதிரி நீங்களே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துக்கணும். சீரியஸ்லி இட் வில் ஒர்க் லைக் அ சார்ம். ஏன்னா நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து ரிவார்ட் கொடுப்பாங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவார்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அவார்டு கொடுக்குறேன் நானே எனக்கு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சீரியஸ்லி ஒரு அச்சீவ்மெண்ட்க்கும் இவ்வளோ நாள் நீ ஒர்க் அவுட் பண்ணனா உனக்கு ஒரு பாயிண்ட்டு. இப்போ நீங்கள் வீக்லி கோல்ஸ்க்குலாம் வந்து பெரிய அமௌண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வீட்லேயும் வச்சு செஞ்சுருவாங்க, அது நம்ம பாஸுக்கு காலையிடும். ஸோ அப்படி இல்லாமல் வீக்லி கோல்ஸ்க்குலாம் ஒரு சின்ன லாலிப்போ இல்லை ஒரு சாக்லேட்டோ அப்படி முடிச்சுட்டு ஒரு மந்த்லி கோல் இல்லை ஒரு மந்த்லி கோல் இல்லை ஒரு 3 month கோல் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நல்ல ரிவார்ட் பாயிண்ட் நல்ல ஒரு ஒர்த்தான ரிவார்ட் பாயிண்ட்டாக செட் பண்ணிவிட்டு ரன் ஃபார் தட். அது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நமக்கு நம்மளே வந்து பண்ணுற ஒரு மோட்டிவேஷன். ஆக்சுவலி ஐ எம் டூயிங் தட். அதனால் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் யூடியூப் பண்ணுறனால நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கினேன். ஸோ இது வந்து இவ்வளோ நாள் நீ ஒர்க் அவுட் பண்ண நீ ஒரு ஸ்டாண்ட் வாங்கலாம் அப்படி ஒரு மைண்டில் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து மைண்டில் வச்சுருக்கேன். நான் ஒர்க் அவுட் பண்ணி இந்த வெயிட்டுக்கு வந்துட்டேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பிஎம்ஐக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா அப்போ வந்து நான் உனக்கு நல்ல ஒரு மைக் வாங்கி தரேன். ஸோ உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி லைட் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நானே வந்து மைண்டில் கோல்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேசிக் திங்ஸை கூட நான் வந்து இந்த மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்த ரெகுலர் ரொட்டீன் ப்ரியாரிட்டைஸ் ஆகிடும். ஏன்னா நம்மளோட ரிவார்ட் பாயிண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணணும்னா நீங்கள் ப்ரியாரிட்டைஸை ஃபாலோ பண்ணணும். நம்மளோட ப்ரியாரிட்டியை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் அந்த ரிவார்ட்ஸை நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அப்படி ஒன்று பண்ணிட்டு இருப்பேன் நான். சீரியஸ்லி என்னை பார்த்தா இப்படிலாம் போட்டு பண்ணுற பொண்ணான்னு தெரியாது. ஆனால் என்னோட நோட் பேட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எழுதி வச்சுருப்பேன். இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன். ஆனால் நான் பண்ணுறேன்னா இல்லையோ ஆனால் அது மைண்டில் வச்சுட்டே இருப்பேன். ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு கில்ட் ட்ரிகர் ஆகும். நீ இன்னைக்கு காலையில் எந்திக்கல, தப்பு பண்ணிட்ட, நீ ஏன் இன்னைக்கு எந்திக்கலை, அதனால பாரு, அப்புறம் இன்னைக்கு இது சாப்பிடாத. எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆஃபீஸ்க்குலாம் போனால் அங்கே மசால் வடை இருக்கும், ரொம்ப ஃபேவரட் எனக்கு. அப்போ நான் அதை வாங்க போகிறேன் அப்படின்னா வந்து அன்றைக்கி நான் எக்ஸசைஸ் பண்ணலன்னா நான் அதை வாங்க மாட்டேன். எனக்கு வந்து பயமாக இருக்கும். ஐயோ நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணல, இன்னும் கொஞ்சம் வேறு கேலரிஸ் ஏற்றுறோம், வேண்டாம்னு வச்சுருவேன். இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து சரி நம்ம தான் பண்ணிட்டோம்ல வடை எடுத்து அப்படி அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கில்ட் அப்படி அந்த மாதிரி ஒரு கில்ட்டை நம்மளை பிடிச்சி வச்சுட்டே இருக்கும். எதுவுமே சாப்பிட விடாமல், அது வேண்டாத ஐட்டங்களை சாப்பிட விடாமல், அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல். அந்த ரொட்டீன்குள்ளே நீங்கள் வந்தால் தான் அது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பாக செல்ஃப் கேர் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் அவங்க கூட பேசலாம்னு நினச்சேன். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் பெருசாக வந்து மேக்கப் மேலே ஆசை இல்லாத ஒரு பொண்ணு தான். ஆனால் மிஞ்சி போனால் காஜல் லிப்ஸ்டிக் இப்படி தான் இருப்பேன். ரொம்ப சட்டில் மேபி இது வந்து பேஸ்ட் ஆன் வாட் டு சே இது வந்து சப்ஜெக்டிவாக நம்ம எடுத்தோம்னா இப்போது மேக்கப்பே சுத்தமாக யூஸ் பண்ணாத ஒரு பொண்ணுக்கு வந்து இதுவே வந்து அதிகமான மேக்கப்பாக இருக்கும். இல்லை மேக்கப் நல்லா போடுறவங்களுக்கு நீ போட்டுருக்கலாம் ஒரு மேக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு டேர்ம் தான். பட் நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஆஃப்டர் தி செல்ஃப் கேர்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் லிட்ரலி வந்து நான் ஏன் அதை பண்ணுறது இல்லைன்னா அது வந்து ரொம்ப ஓவர் டூவாக இருக்கும். பட் எனக்கும் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. அப்புறமா இப்போ தான் படிக்க ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு கூட ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் முன்னாடிலாம் வந்து வெட்டியாக ரீல்ஸ் கழிச்சிட்டு இருந்ததை இப்போ வந்து எப்படி நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக கழிக்கலாம், எப்படி யூஸ்ஃபுல்லாக நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம கொண்டு வந்துக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படிலாம் கூட திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரியலி இந்த 4 months ஆஃப் த ஸ்பேன் தான் வந்து நான் சொல்ல போனால் எனக்குன்னு கொஞ்சம் நிறைய யோசித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதை வந்து உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு கம்மியான டைம் தான். நான் வந்து ஒரு ட்ரையல் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பி நெக்ஸ்ட் இயர் இதே டேயில் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இதே மைண்ட் செட்டில் இப்படியே பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த வீடியோவை நான் எனக்கு மோட்டிவேஷனாக கூட வச்சுக்கிறேன். எப்போலாம் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறேன் ரொம்ப டம்மாக இருக்கிறேன் அப்படின்னா லேசியாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து டெஃபினட்டாக இந்த வீடியோவை நானே திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஜீவிதா அழகர் அப்படிங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியுமே வந்து என்னோடய ஒர்க் அவுட் டேட்டாலாம் வந்து என்னோட அந்த ஹைலைட் இருக்கும்ல நான் டெய்லியுமே ஸ்டேட்டஸில் போட மாட்டேன். நான் நிறைய பேர் இரிட்டேட் ஆகிறாங்க, என்னமா டெய்லி இதே போட்டுருன்னு. அண்ட் மொரோவர் எனக்குமே ஒரே அந்த டல்லாக எண்ணெய் வளைஞ்ச மூஞ்சியை டெய்லி காலையில் போடணுமான ஒரு ஃபீல். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து யோகான்னு ஒரு ஹைலைட் க்ரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ தட் ஒரு ஃபியூ டேஸ் கழித்து பார்க்கும்போது எனக்குமே நம்மளோட ஃபேஸில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, இல்லை நம்ம ஒழுங்காக பண்ணுறோமாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. அதனால
யூனோ நான் அது வந்து ஒரு நாள் கமெண்ட்டில் போட்டிருந்தேன், லைக் கமெண்ட்டாக ஸ்டேட்டஸில் எல்லாம் போட்டிருந்தேன், லைக் வந்து நான் ஹைலைட்ஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெடி ஹேவிங் த லெஸ் ஃபாலோவர்ஸ், 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, மேபி 1K ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் அதுலேயுமே வந்து உண்மையில என்னோட வெல் விஷஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க போல். அவங்க வந்து தேடி வந்து நீங்கள் ஏன் எந்திக்கல, இன்னைக்கு வந்து அப்டேட் ஆகாமல் இருக்குது யோகா காலம், வாட் ஹேப்பன், நீங்கள் எந்திக்கலன்னு கேட்டாங்க. அதுக்கு கூட நான் 2 days பேக் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி நான் தூங்கிட்டேன் அப்படின்னு. சீரியஸ்லி வந்து நிறைய கோட்ஸ் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது சைலண்ட்டில் பண்ணு, ஒர்க் அவுட்னா நீ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக ரன் பண்ணும்போது அது யார்கிட்டையும் சொல்லாத, மறைச்சி வச்சுக்கோ. அப்புறமா ரன் சக்ஸஸ் ஆன பிறகு எல்லாருக்கிட்டையும் காட்டு, அப்படி ஒரு கோட் இருக்குது. சீரியஸ்லி அதுக்கு நான் வழி மொழிகிறேன், அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் என்னோட கேஸ் எப்படின்னா, அப்படியே சைலண்ட்டில் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா 2-3 பேர் என்னை வந்து கேட்பீங்களே, எனக்கு அந்த பியர் ப்ரெஷரோ இல்லை அந்த பியர் ப்ரெஷர்னால வர கில்ட்டோ சம்திங் வில் ட்ரிகர் மீ. அது வந்து என்னை ப்ரெஷராக அமுக்காத வரைக்கும் ரியலி இட் வில் ஹெல்ப் மீ டு டூ தட் வாட் எவர் த ரொட்டீன் ஐ ஹவ் கிரியேட்டட். நான் என்ன ரொட்டீன் கிரியேட் பண்ணுறேங்கிறத எனக்கு பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது இல்லையா. ஸோ என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க, நீ யோகா பண்ணாது ஏன் நீ போஸ்ட் பண்ணுற. சீரியஸ்லி வந்து நானும் பண்ணுறேன்னு அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இல்லை விஷயம். நானே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நானே எனக்கு வச்சுக்கிற ஒரு லாக் அப்படி வேணால் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோரோவர் வந்து இந்த வீடியோலேருந்து யாராவது ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி யாராவது ஒருத்தர் காலையில் எழுந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோர் ஒர்க் அவுட்டோ இல்லை வாக்கிங்கோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா லிட்ரலி நான் சொல்கிறேன், அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, ஏன் பண்ணுற, எதுக்கு இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிக்கிற, ஏன் உடனே நீ ப்ரெஷர் பண்ணிக்கிற, எனக்கு அவ்வளோ கொஷின்ஸ் வரும். எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர், ஐ எம் ட்ரஸ்டிங் த ப்ராசஸ். ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுறேன், நடக்கிறது நடக்கும், அவ்வளோதான். அண்ட் இவ்வளோ இதெல்லாம் ஏன் பேசுகிறேன், எதுக்கு பேசுகிறேன் சீரியஸாக எனக்கு தெரியல. பட் உண்மையிலே என்ன பிடிச்சி என்ன வீடியோவில் பார்க்கணுன்னு நினச்சி பார்க்குற எல்லாருக்குமே இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீனை க்ரியேட் பண்ணிக்கோங்க, அது ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மைண்ட்ஃபுல்லாக வந்து அது பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் நான் தான் சொல்லணும்னு நினச்சேன், மைண்ட்ஃபுல்லாக. அது எப்படின்னா வந்து நானும் பண்ணுறேன், நானும் ஏதோ ஒன்று ஃபிட்னஸ் பண்ணுறேங்கிற மாதிரி இல்லாமல், நீங்கள் இப்போ வாக்கிங் போகிறீங்கன்னா 99% அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அந்த வாக்கிங்கில் தான் இருக்கணும். நம்ம வந்து எதுக்காக அந்த வாக்கிங் போகிறோம், ஏன் போகிறோம், நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக இல்லை நம்மளோட ரொட்டீனை கிரியேட் பண்ணுறதுக்காக, நமக்காக அப்படி இருக்கணும். நான் ஒரு பாட்டை போட்டு அப்படியே வேறு ஒரு இடத்துல இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் நம்ம எதுக்காக மைண்ட்ஃபுல்லாக நம்ம என்ன ரீசனுக்காக நம்ம அதை பண்ணுறோங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து எனக்கே தெரியாமல் பாட்டு கேட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் காலரிஸ் பேர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணால் காலரிஸ் வேணால் பேர்ன் ஆகும், ஆனால் நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நான் எப்போ எக்ஸசைஸ் பண்ணாலுமே நான் வந்து மிஞ்சி போனால் மோஸ்ட்லி கிளாஸஸ்னால ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி கிளாஸ் பேசுகிறதா கேட்பேன். அப்படி நான் தனியாக பண்ணுறேன் அப்படின்னா வந்து மைல்டாக ஏதாவது ஒரு மியூசிக்ஸ் ஏதாவது போட்டு விட்டு அந்த மியூசிக் என்ன அஃபெக்டே பண்ண போகிறதில்ல, அந்த மாதிரி ஒரு மைல்டு மியூசிக்காக போட்டுவிட்டு நான் மோஸ்ட்லி 99% வந்து அந்த ஒர்க் அவுட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருப்பேன். ஸோ உங்களோட எக்ஸசைஸ் வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து ஃபுல் மைண்டு கரெக்டாக என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோங்கிறத ப்ராப்பராக யோசித்து எதுக்காக பண்ணுறோங்கிறத ஒரு மைண்டோட பண்ணிங்க அப்படின்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன். ஓகே பாண்டாஸ், இது வந்து என்னமோ உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாப்பா ஸ்கூலில் போயிட்டு நான் பாப்பாவுக்கு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து நான் ரேப் பண்ணணும். ரொம்ப நிறைய தான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பாப்போம் நான் எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. பட் ஸ்டில் இது வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு உட்காந்து பேசி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு, ஸோ அதையும் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்து நானும் யோசனாவும் வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போகலான்னு இருக்கோம். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா வந்து டர்ட்டில் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும் சென்னையில். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் நடக்கும், ஐ மீன் பீச்சஸ் கிட்ட. ஆமாவோட குட்டி இருக்குல்ல, அதெல்லாமே மண்ணுக்குள்ளே இருக்கும். நம்ம அதை எடுத்துக்கொண்டு போய் கடலில் விடணும். அது ஒரு பெரிய டாபிக். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் என்னால் என்னென்ன கேப்சர் பண்ண முடியுதோ அதெல்லாம் கேப்சர் பண்ணி ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சீரியஸ்லி நானே வந்து ஒரு செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் இன்றைக்கி நான் அதை போய் பார்க்குறதுக்கு. அண்ட் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கேதர் பண்ணி உங்களுக்கு நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது வரைக்கும் நம்மளோட எந்த வீடியோலையுமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வரும்னு நான் சொன்னதே இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் தட். ஓகே பாண்டாஸ், உங்களை நான் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பாண்டாஸ், நன்மை மட்டும். Bye bye.
அப்படியே இந்த டாப்பிக்கை பேசி முடிச்ச கையோட லைட்டாக மாய்ஸ்சரைசர் அண்ட் லூஸ் பவுடர் போட்டுட்டு அப்படியே லிப்ஸ்டிக் காஜெல்லாம் போட்டு லைட்டாக வந்து ஒரு டச்சப் மாதிரி பண்ணிவிட்டு நானும் பாப்பாவும் வந்து பாப்பாவோட ஸ்கூலில் போய் புக்கு வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். மேடம் வந்து இந்த வாட்டி யூகேஜி போகிறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். ஓகே பாண்டாஸ், லெட்ஸ் கண்டினியூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.